மொத்தம் காணாம போன கோப்புகள் இன்னைக்கு 43 கோப்புகள் ஒரே இடத்துல இருந்து காணாம போச்சா? இல்லை, 38 ஸ்டேஷன்ல இருந்து காணாம போகுது. அவருக்கு முதல் வேளை உதயநிதி ரசிகர் மன்றத்தை நடத்துறதானே தவிர தன்னுடைய அமைச்சகத்தை நடத்துவது அல்ல. சார், நான் என்ன சொல்றேன் அந்த கல்வி அமைச்சருக்கு, சார் நீங்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவருங்கிறது ரொம்ப கௌரவமான பேஸ்ட், சந்தேகமே கிடையாது. அடுத்து நீங்களே துணை முதல்வர் ஆகலாம், ஆனா இன்பநிதி இருக்காரு, நீங்க போட்டி போட முடியாது. இருந்தாலும் சொல்றேன், அதாவது ஒவ்வொரு தடவையும் பொன்முடி விடுவிக்கப்படுகிறார், ஒவ்வொரு தடவையும் மீண்டும் கேஸ் எடுக்கப்படுகிறது. மீண்டும் கேஸ் எடுத்த பிறகு மீண்டும் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கார். இப்போ விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க, இனிமே நீங்க தனிநபர் போட்ட கேஸா போட்டுட்டு வாங்க அப்படின்னா இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு புரியல. பாபர் மசூதி என்று சொல்லப்படக்கூடிய கட்டடம் இடிந்து விட்டது. முஸ்லீம்கள் எல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்னாங்க. இதுக்கு நான் என்னப்பா செய்யறது, உங்க அல்லாட்ட போய் கேளுங்கன்னு இதே சொல்லியிருப்பாரா? சொல்ல முடியுமா? அந்த வேலையை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 6லேருந்து 20 லட்சம் ரூபாய் பண்ணி எந்தெந்த இடத்துல கன்வர்ஷன் அபாயம் இருக்கோ நாங்கள் வரோம், மக்களை ஒன்று சேர்க்கிறோம், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றா இருங்க, ஒற்றுமையா இருங்க, இங்கே கன்வர்ஷன் நடக்கூடாது என்று வந்திருக்கிறது என்றால் இதை விட பாராட்டத்தக்க விஷயம் கிடையாது. என்னோடு யாராவது போட்டி போட வேண்டும் என்றால் என்னை விட சிறந்த தேசபக்தரா ஆகிக்காருங்கள் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தேசபக்தியை விட உன்னுடைய தேசபக்தி சிறந்ததா இருந்தா நீ என்னோட பெருசா வந்துடலாம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். சிலை கடத்தல் கோப்புகள் மாயம், தமிழக அரசை எச்சரித்த உச்சநீதிமன்றம். காலாண்டு வினாத்தாள் இல்லை, ஏஐக்கான ஆசிரியர்கள் லேப்கள் இல்லை, விளங்குமா பள்ளி கல்வித்துறை? பொன்முடி இந்து விரோத பேச்சு, தண்டனையின்றி வழக்கை முடித்து வைத்த நீதிமன்றம். மதமாற்றத்தை தடுக்க கிராமங்களில் கோயில்கள், திருப்பதி தேவஸ்தானம் எடுத்த அசத்தல் முடிவு. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள், குவியும் உலக தலைவர்களின் வாழ்த்துகள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க. முதல் செய்தி, உச்சநீதிமன்றம் தமிழக அரசு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி இருக்கு. இது என்ன புதுசான்னு நீங்க கேட்பீங்க. இதனால என்ன விஷயம்னா, சிலை கடத்தல் தொடர்பாக திடீர்னு 41 ஃபைல் எப்படி காணாம போகும், வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி காணாம போகும், இது குறித்து என்ன எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதா, இதற்கும் அந்த போலீஸ்காரர்களுக்கும் தொடர்பு இருக்கணுமே, அவர்கள் மீது வழக்கு ஏதாவது பதிவு செய்யப்பட்டதா, பதிவு செய்யப்பட்டிருந்தா அதோடைய நிலை என்ன, இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிற உச்சநீதிமன்றம் இதற்கு சரியான விளக்கம் நீங்க சொல்லலைன்னா சீஃப் செக்ரட்டரியே ஆஜராக வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு ஒரு மிரட்டலாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசுக்கு தலையில் விழுந்த குட்டு, அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீதிமன்றங்களுடைய விமர்சனங்களை திமுக அரசு எப்படி எதிர்கொள்கிறதுன்னா அப்படி தொடச்சி போட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தான். எதை பத்தி அவங்க கவலைப்படலை. ஏன் கவலைப்படலை என்றால் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்துல எப்படி பிரஷர் கொடுக்கிறது என்று கூட தெரிந்திருக்கு என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கான அட்வொகேட்ஸ் அவங்ககிட்ட இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம், அவங்களுடைய மெயின் டார்கெட்டு இதெல்லாம் கிடையாது, சிலை மீட்புலாம் கிடையாது, எப்படி பொன்மாணிக்க வேலை பழி வாங்க வேண்டியது. ஏன்னா இவர் தான் எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டாரு. பொன்மாணிக்க வேல் மீது எப்படி வழக்கு பதிவு பண்ண வேண்டியது, எப்படி சிபிஐயே ஏவிவிட வேண்டியது அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் கை தேர்ந்திருக்கிறார்கள். இது 2வது. 3வது, உச்ச நீதிமன்றத்தினுடைய கேள்வி. அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்தம் அதாவது ஒரு இடத்துல ஃபைல் காணாம போனா பரவாயில்லைங்க, மொத்தம் காணாம போன கோப்புகள் இன்னைக்கு 43.
43 கோப்புகள் ஒரே இடத்துல இருந்து காணாம போச்சா? இல்லை. 38 ஸ்டேஷன்ல இருந்து காணாம போகுது. அது எப்படிங்க நடக்கும்? அப்படின்னா ரொம்ப தெளிவாக அந்தந்த காவல் நிலையங்களில் உள்ள யார் அதிகாரியோ அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு. இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குது, நீ சொல்ற 38 போலீஸ் ஸ்டேஷன்ல காணும், 43 ஃபைல காணுங்கிறையே, அதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்திருக்க? நீ ஏதாவது அவங்க மேல வழக்கு போட்டிருக்கியா? பண்ணிருக்கியா கேட்டா ஒண்ணுமே பண்ணல. கம்ப்யூட்டர்லயே சம்பந்தமா அப்லோடு இல்ல. அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றம் இன்னொரு வார்த்தையும் என்ன சொல்லுது, நீ கம்ப்யூட்டர்ல இதை பத்தி எதுவுமே கடந்த 10 வருஷத்தினுடைய எந்த பதிவுகளும் கம்ப்யூட்டர்ல ஏறவில்லை என்று சொல்லுகிறது. அப்ப 10 வருஷங்கிறது இவர் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆகுது, 4.5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னால இருக்கிற ஆட்சியும் சேர்த்து, அதுக்கு முன்னால இருக்கிற ஆட்சியும் சேர்த்தான். அதுக்கு முன்னால இருக்கிற ஆட்சியும் பொன்மாணிக்க வேலை ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அதாவது சில விஷயங்களில் இந்த திராவிடர்கள்ல பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். அறநிலைத்துறை விஷயத்துல பெரிய 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வரலங்கிறத நம்ம பல இடத்துல இதே டிவிலாம் நாம பேசி இருக்கிறோம். அதனால கோயில் என்று வரும்போது அந்த இப்ப தீனதயாளன் முதல்ல பிடிபட்டது தீனதயாளனுக்கும் யாராருக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் வந்தது. அப்போ அது யாராருக்கு அப்படின்னு கேட்டா, தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி முன்னாள் இந்நாள் ஆளுங்கட்சி கூட தொடர்பு அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப இவங்களை யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள் என்றால் தங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள். அதனால இப்ப உச்ச நீதிமன்றம் கூட்டுக்கிட்டு இருக்கு, இது ஒரு சந்தோஷமான விஷயம், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல இது என்ன திசைக்கு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி இதுக்கு முன்னால இருந்த வரைக்கும் இருந்ததை விட அதிகமான சிலைகளை வெளிநாட்டிலேருந்து அங்க போய் கடத்தப்பட்ட சிலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் மோடி. அந்த மோடி மேல இவர்களுக்கு என்ன பக்தி இருக்கு? கொண்டு வந்து கொடுத்துட்டாரேன்னு யாரும் பாராட்டலை. ஐயோ கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு பயம்தான் வந்திருக்கு. இதை பத்தி விசாரணை என்ன வருங்கிற பயம்தான் வந்திருக்கு. அதே மோடி தான் உங்களுக்கு நீங்க தூக்கி தூர போட்ட அந்த செங்கோலை எடுத்து மேல வச்சிருக்கிறாரு. அப்ப இவர்களுடைய பார்வை இந்த கோயில் பாரம்பரியம் இந்த விஷயங்கள் எதுவுமே மீட்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையா இருக்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துல இதை தாண்டி நான் இதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது தீர்ப்பு இல்லை, இடைக்கால உத்தரவு, இந்த உத்தரவு வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த உத்தரவை தாண்டி இந்த வழக்கு எப்படி பயணிக்க போகிறது? இப்ப அந்த 38 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மாயமாச்சு அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா திருடப்பட்டது அப்படின்னா அந்த காவலர்கள் மீது சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது ஒரு கடுமையான தண்டனையை இந்த உச்ச நீதிமன்றம் கொடுக்குமா? உச்ச நீதிமன்றம் கேள்வி என்ன கேட்குதுன்னா, நீ ஏன் அது மேல வழக்கு பதிவு செய்யவில்லை? அந்த காவலர்கள் மீது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த காவலர் கேட்குதே தவிர நீ பண்ணு என்ன ஒரு டைரக்ஷன் கொடுக்கவே இல்லை. டைரக்ஷன் கொடுக்காமல் இவர்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்தாங்க நான் லூப் ஹோல்னு பாக்குறேன். உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுகள்லையும் நிறைய ஓட்டை உடைசல்கள் இருக்குன்னு பாக்குறேன். அவங்க அதுக்கு 1000 காரணம் சொல்லுவதற்கு இனிமே வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் நான் பாக்குறேன். தமிழக கல்வித்துறை உலக நாடுகளுக்கு சவால் வர்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பல விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எய்டட் ஸ்கூல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் காலாண்டு தேர்வுக்கு, குறிப்பாக அந்த மெல்லமாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த காலாண்டு தேர்வில் அவங்களுக்கு சரியான நேரத்தில் வினாத்தாள்கள் கிடைக்கல, அந்த மொழி திறன், அந்த திறன் புத்தகமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு புகாராக வருது. இந்த பக்கம் மதுரை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது புதுசாக ஏஐ தொழில்நுட்பம் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே 6லேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களை சொல்ல போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஏஐ சம்மந்தப்பட்ட புத்தகம் கொடுத்தாச்சு, அதற்கான ஆசிரியர்கள் இல்லை, ஹைடெக் லேபரட்டரி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 72 ஸ்கூலில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தலைமை ஆசிரியர்கள் புலம்புறாங்க. இந்த 2 செய்தியும் அப்படி பார்க்குறேன். ராஜேஷ், ஏற்கனவே இதே டிவியில் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன்.
நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். அவருக்கு முதல் வேளை உதயநிதி ரசிகர் மன்றத்தை நடத்துறதானே தவிர தன்னுடைய அமைச்சகத்தை நடத்துவது அல்ல. இதை மீண்டும் சொல்லிவிடுகிறார். ரெண்டாவது, நீங்க என்ன சொல்லுறீங்க, ஏஐ தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறது 72 ஸ்கூல்ஸ்ல அப்படின்னா, நான் முதல்ல சொல்றேன், இலவச லேப்டாப்பை நிறுத்தினது யாருங்க? இந்த மாணவர்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இலவச லேப்டாப், இலவச சைக்கிள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த லேப்டாப்பை நிறுத்திட்டு நீங்க என்ன கணிப்பொறி கல்வி கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ முதல்ல உன்கிட்ட பணம் இல்லாததுனாலதான் லேப்டாப்பையே நிறுத்தினேன்னு சொன்ன பிறகு இதுக்கு பணம் எங்க வரும்? சரி, ரைட்டு. பிஎம் ஸ்ரீஸ் பள்ளி கல்வி நிதி தரலன்னு சொல்றேன். நீங்க தானுங்க போய் கையெழுத்து போட்டு நாங்க அடாப்ட் பண்றோம்னு சொன்னோம். நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், இது மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அல்ல, இது மேண்டேட்டரி கிடையாது, திஸ் இஸ் ஆப்ளிகேட்டரி. ஏன் ஆப்ளிகேட்டரி? ஏற்கனவே மேண்டேட்டரியான உங்களுக்கு எஜுகேஷனுக்கு என்ன வரணுமோ அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இது மத்திய அரசினுடைய நிதியிலேருந்து தர வேண்டிய பணம். மத்திய அரசு உங்களுடைய கான்ட்ரிபியூட்டரி அமௌண்ட் கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி இருக்குன்னா ஒரு 50% கான்ட்ரிபியூட்டரி அமௌண்ட், ஒரு மியூச்சுவல் கிராண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இது மியூச்சுவல் கிராண்ட்ல கொடுக்க வேண்டிய கிராண்ட் இல்லை. ஆனாலும் கூட அந்த பொய்யை சொல்லுகிறீர்கள். ஏன் பொய்யை சொல்லுகிறீர்கள்? என்னன்னா, உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் ஆசிரியர்களுக்கு கொடுப்பதற்கு சம்பளம் இல்லை. நீங்க கம்ப்யூட்டர் ஆசிரியர்களாக யாராக வைத்திருக்கிறீர்கள்? அதை விட கேவலம் என்னன்னா, சத்துணவு யாரு பார்க்குறாங்களோ அவங்களை நீங்க கம்ப்யூட்டர் ஆசிரியராக வச்சிருக்கிறீங்க. அது சத்துணவு பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க மொபைலில் வேணா 4 வாட்ஸ்அப்ல வேணா 2 டிசைன் போட தெரியும். அவர்களை நீங்கள் கம்ப்யூட்டர் ஆசிரியர்களாக வைத்துக்கொண்டு, இப்போ கேரளா இருக்கு, கேரளாவில் இதே பார்ட் டைம் கம்ப்யூட்டர் டீச்சர்ஸுக்கு மத்திய அரசு 10,000 கொடுக்குதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 10,000 வைத்து எங்களுக்கு வாழ்க்கை நடத்த முடியாது, மாநில அரசு ஏதாவது பண்ணினா நாங்களும் சேர்த்துருவோம் சொன்னாங்க. இதே பகுதி நேர ஆசிரியர்களை முழுசாக வைத்துக்கொண்டு இன்னொரு 10,000 ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீ ஏன் கொடுக்க கூடாது? கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். முந்தானத்து செவிலியர் விஷயத்துல இதே விஷயத்தை தான் இலவசம் கொடுக்கறதுக்கு காசு இருக்கு, இலவசமா கொடுக்கறதுக்கான காசு இருக்கு, நர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லையான்னு இதே உச்ச நீதிமன்றம் தான் கேட்டிருக்கு. அப்போ இவர்கள் பகுதி நேர கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது ஏஐ தொழில்நுட்பத்துக்கு எங்க போவாங்க? சரிங்க சார், நீங்க வேணா ஏற்கனவே கம்ப்யூட்டர் எஜுகேஷனே இல்லை என்கிற நிலையில ஏஐ டெக்னாலஜிக்கு எப்படி போவீங்க? நீங்க பேப்பர்ல புஸ்தகம் வந்ததுன்னா நீங்க போயிருவீங்களா? புஸ்தகத்தை வச்சு ஏஐ கற்றுக் கொடுக்க முடியுமா? சரி, புஸ்தகத்தை வச்சு கற்றுக் கொடுக்க முடியாது, அதுக்கான வசதிகள் இல்லை, அதுக்கான லேப்டாப் இல்லை, அதுக்கான லேபரேட்டரி இல்லை. அதை கூட விட்டுருங்க. புத்தகமாவது போய் சேர்ந்ததா? இப்ப அடுத்த கேள்வி, புத்தகம் போய் சேரல. நீங்க ஏஐ புத்தகம் போய் சேரலங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய, தமிழகத்தை தாண்டி பெங்களூர்ல, டெல்லியில, அகமதாபாத்ல அங்க படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு புஸ்தகம் இந்த தடவை போய் சேரலங்க. இலவசமா கொடுக்கல. பெங்களூர்ல உள்ள காங்கிரஸ் கட்சி, நல்லா பாத்துங்க, கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி, இல்ல அதை நாங்க எங்க அரசாங்கத்தினுடைய செலவுல ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள தமிழ் படிக்கிறவர்களுக்கு அனுப்பியிருந்த புஸ்தகத்தை நிறுத்தி விட்டது என்றால், அதை விட இவங்களை நிதி நிர்வாகத்துல இதை விட சீர்கேடு என்ன இருக்க முடியும்? இவங்ககிட்ட காசு இல்லை என்பதுதான் உண்மை. ஆனா காசே இல்லாம அந்த காத்துல பந்தல் போடுறது, ஆகாசத்துல மணலை வறுக்கிறது, இந்த வேலையெல்லாம் இவங்களால தான் பண்ண முடியும். அது எப்படி இவங்களால ஏஐ பண்ண முடியும்? அதனால இது எல்லாமே மக்கள் மனசுல ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குறதுக்கு. நாங்க பாருங்க, நாங்க ஏஐ கற்றுக் கொடுக்குறோம், எங்களுக்கு காசே வரல, மத்திய அரசாங்கம் காசே கொடுக்கல, நாங்க புஸ்தகம் வச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை, இப்படின்னா ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு மட்டும்தான் இந்த மாநில அரசு இருக்கே தவிர, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு செய்யல, மத்திய அரசு. நான் தான் சொல்லுவேன், நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க?
நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது மத்திய அரசை குறை சொல்லிட்டு இருந்தீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் போது உங்களுடைய சாதனையை சொல்லுங்கிறேன். சொல்லத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால கொஸ்டின் பேப்பர் போறதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? ஒரு கொஸ்டின் பேப்பர் குறித்த நேரத்துல ஒரு சென்டர்ல கொண்டு சேர்க்க கூட உங்களால முடியலைன்னா சார், நான் என்ன சொல்றேன் அந்த கல்வி அமைச்சருக்கு, சார் நீங்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவருங்கிறது ரொம்ப கௌரவமான பேஸ்ட், சந்தேகமே கிடையாது. அடுத்து நீங்களே துறை முதல்வர் ஆகலாம், ஆனா இன்பநிதி இருக்காரு, நீங்க போட்டி போட முடியாது. இருந்தாலும் சொல்றேன், ஏதோ இந்த கட்சியில் உழைப்புக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொன்னா பேசாம ரசிகர் மன்றமாவே இருந்த தலைவராகவே இருந்துட்டு போங்கிறதா என்னுடைய ஆலோசனை இருக்கு. மற்றபடி இதை விட மோசமாக பள்ளி கல்வித்துறை இயங்கவே முடியாது. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். உயர் நீதிமன்றம் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து மிக ஆபாசமாக பேசினார். இது வெறுப்பு பேச்சு கீழே வருது அப்படின்னு சொல்லி தானாகவே முன்வந்து அந்த வழக்கு எடுத்தாங்க. இதுக்கு முன்னால இந்து அமைப்பினர் பல பேரும் அங்கங்க கேஸ் கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் கூட உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை போட்டது. அதில் தமிழக சார்பாக அட்வொகேட் அவர் பிஎஸ் ராமன் அட்டானி அவர் ஆஜராகும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிறைய இடத்துல கேஸ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் விசாரணை பண்ணாங்க, அதில் போதிய ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால அதோடய முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஒழுங்காக விசாரிக்கப்படவில்லை. அதுவும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் இவர் அருவருத்தக்க வகையில் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக கோர்ட்டில் கூட நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கூட தனிப்பட்ட வழக்காக போடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரை சாதாரணமாக கண்டித்ததோடு இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்கறது? முதல்ல பொன்முடி பேசினது பரம அயோக்கியத்தனம் என்று நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு பெண் அவரை வைத்துக்கொண்டு இப்படி என்றால் என்ன, இப்படி என்றால் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்லாம் பேசின ஒரு அயோக்கியத்தனத்தை திமுக திகாரர்கள் தவிர யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, பேசினதுக்கு என்ன சொல்றாரு? அது நான் பேசல, அந்த காலகட்டத்தில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால திராவிட கழகம் பேசினது, அதனுடைய எடுத்துக்காட்டைத்தான் சொன்னேங்க. எப்ப இருந்தாலும் அது சொல்றது தப்புன்னா தப்பு தான், அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. சரி, இப்போ இதை உயர்நீதிமன்றம் தானாகவே வழக்கு எடுத்த போது நமக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தது. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு. ஆனா அதெல்லாம் ஆரம்ப சூரத்தனத்தோடு முடிந்து விட்டது. ஏன்னா பொன்முடி மீது உள்ள வழக்குகள் எவ்வளவு விரைவாக முடித்து வைக்கப்பட்ட உடனே திருப்பி எப்படி ஆனந்த் வெங்கடேஷால மீண்டும் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே வழியில் தான் இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இவர் என்ன பேசினார் என்பதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம், அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இவர் பேசினதுல தவறே இல்லை முன்னதான் சொன்னதுக்கு திருப்பி இவர் பேசினதெல்லாம் எழுதி அந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மக்கள் எதிர்ப்பு அந்த நேரத்தில் தெரிவிச்சாங்களா அப்படின்லாம் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த எஃப்ஐஆர் எவ்வளவு மட்டமாக இருந்ததோ, இங்க அண்ணா நகர்ல அந்த மனநலம் குன்றிய ஒரு குழந்தை மீது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் ஐஓ, அந்த ஐஓனுடைய ரிப்போர்ட் அவ்வளவு மட்டமான ஒரு ரிப்போர்ட்டை அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து முகாந்திரம் இல்லைன்னு சொன்னதுனால திருப்பி முகாந்திரம் இல்லை என்று ஏன் சொல்லுகிறீர்கள், திருப்பியும் ஒரு வழக்கு கேஸ் எடுக்குது. அதாவது ஒவ்வொரு தடவையும் பொன்முடி விடுவிக்கப்படுகிறார், ஒவ்வொரு தடவையும் மீண்டும் கேஸ் எடுக்கப்படுகிறது. மீண்டும் கேஸ் எடுத்த பிறகு மீண்டும் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கார். இப்போ விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க, இனிமே நீங்க தனிநபர் போட்ட கேஸா போட்டுட்டு வாங்க அப்படின்னா இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு புரியல. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த உதயநிதி சம்பந்தமான கேஸ் வந்தது, சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறப்ப பீகார் மற்ற மாநிலங்கள்லாம் கேஸ் போட்டாங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது இது வரைக்கும் போட்டது போதும், இனிமே எந்த கேஸையும் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில கேஸ் இனிமே போடலாங்கிறாங்க. எந்த நீதிமன்றம் எந்த வழிகாட்டு இல்லைங்க, அதுதாங்க நீதிமன்றம். ஒரே விஷயத்துல நீங்க பாருங்க, அறநிலைத்துறை பணத்துல பள்ளிக்கூடம் கட்டலாமா கட்டக்கூடாது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு.
அறநிலைத்துறையின் பணத்துல வேற வேலைகள் செய்யலாமா வேண்டாமா? நீதிமன்ற தீர்ப்பு வேற வேற வழக்குகளை வேற வேற தீர்ப்பு வருகிறது. இது நீதிமன்றத்துல இதுல ஒரு கிளாரிட்டி இல்லைங்கிறத நான் பார்க்கிறேன். நீங்க உயர் நீதிமன்றம் கூடாது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் ஆமாம் செய்யலாங்குது. உயர் நீதிமன்றம் செய்யக்கூடாதுன்னா உச்ச நீதிமன்றம் செய்யலாங்குது. இவங்க செய்யலாம்னா அவங்க செய்யக்கூடாதுங்க. கேஸுக்கு கேஸ் மாறி 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 உயர் நீதிமன்றமும் பேசுகிறது, உச்ச நீதிமன்றமும் பேசுகிறது. அப்ப நாம என்ன பார்க்கிறோம்? மெரிட் ஆஃப் த கேஸை பார்க்கல, யார் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறத கோர்ட்டே பார்க்கிறதா அப்படிங்கிறதா நமக்கு கோர்ட்டு மேல உள்ள வருத்தமே. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நேற்று இந்த காஜராவ் கேஸ், காஜராவ் கேஸ்ல தலைமை நீதிபதியாக இருக்கிற ஒரு ஆளு, நீங்க தான் விஷ்ணு பக்தராச்சே, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னா கோர்ட் எதுக்கு? ஐயா நான் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு அவன் சொல்லிட்டா, உன்னை நம்பி வந்தது தப்பு தான், நான் கேட்டுக்கிறேன் ஐயான்னு போய் அவன் சட்டத்துல கையில எடுத்தான். சட்டத்தை கையில் எடுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கான். உங்ககிட்ட வந்தா நீ அழகான சிற்பம், 10 அடி உயர சிற்பம், தலை மட்டும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அந்த துண்டிக்கப்பட்ட தலை மீண்டும் அந்த இடத்துல வைக்கப்படணுங்கிறதான் அவருடைய பிரேயர். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ போய் அந்த சாமியவே கேளுன்னு சொன்னா அப்புறம் நீங்க எதுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவன் எதுக்கு உங்ககிட்ட கேஸ் கொண்டு வரான்? இதே விஷயத்தை வேறு யாராவது சொல்லி இருந்தால் சரி. நான் கேட்கிறேன், பாபர் மசூதி என்று சொல்லப்படக்கூடிய கட்டடம் இடிந்து விட்டது, முஸ்லிம்கள் எல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்னாங்க. இதுக்கு நான் என்னப்பா செய்யறது? உங்க அல்லாட்ட போய் கேளுங்கன்னு இதே சொல்லியிருப்பாரா? சொல்ல முடியுமா? இல்ல வேற ஏதாவது ஒரு சர்ச்சை இடித்து விட்டார்கள் போறாங்க, நான் என்னப்பா செய்ய முடியும்? உங்க கிறிஸ்டியர்கிட்ட போய் கேளுன்னு இத நீதி கவாயால சொல்ல முடியுமா? அப்போ யாரு வலுவிழந்தவன் அப்படின்னா அவனை என்னன்னாலும் பேசலாம். யாரு வலுவுள்ளவன் அவன்னா பதுங்கிக்கிறதுன்னா இது என்ன நீதிமன்றமா இல்ல கட்ட பஞ்சாயத்தானே? எனக்கு புரியல. கட்ட பஞ்சாயத்து ஃபார் பெட்டர்னு இப்போ வர தோணுது. உடனே ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ. அதனால ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நேற்று செய்திருக்கிறார். இப்ப நம்ம கேஸுக்கு வந்துருவோம். நம்ம கேஸ்ல இதே தானே. நீங்க என்ன சொல்லுகிறீங்க? நீதிமன்றம் வெளிப்படுத்துகிறது கூட தண்டனை கொடுக்காது. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு பொன்முடியை கண்டிச்சுட்டு விட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கேஸு சார், நீங்க கல்யாணராமன் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்யாணராமன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? மற்ற மதத்தை இழிவாக பேசினார்னு தானே அரெஸ்ட் பண்ணீங்க. நுபுர் சர்மாவை நுபுர் சர்மாவை என்ன பாடுபடுத்தினீங்க? கட்சியில இருந்தே சஸ்பெண்ட் பண்ண வைக்கப்படுற அளவுக்கு பண்ணீங்கல்ல. அப்பெல்லாம் போய் உங்க கடவுள் இதை கேட்டு பாருன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, முலாயம் சிங் மகன் அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் தன்னை எதிர்த்து அகிலேஷ் யாதவனுடைய அதாவது அவருடைய கட்சியை மதிக்கவில்லை என்ற ஒரு மௌலவியை சண்டை போட்டதுக்கு மௌலவிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார் அகிலேஷ் யாதவ். நீங்க அதை பார்த்துருக்கீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப இந்துக்கள் சாதுக்களாக இருக்கிறார்கள்னா எல்லாம் பண்ணுவீங்களா? இப்ப பொன்முடியை நீங்க ஏன் மன்னிக்கிறீங்க? இந்துக்கள் இவங்க மேல அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்கன்னு தைரியம் தானே. இதே இந்துக்கள் வேற மாதிரி பண்ணியிருந்தா நீங்க பொன்முடியை மன்னிச்சிருப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்க. இதே பொன்முடி இல்லாது வேற யாராவது செய்திருந்தால், இதை ஹெச் ராஜா பண்ணியிருந்தா, அர்ஜுன் சம்பஸ் பண்ணியிருந்தா, மாற்று மதத்தை பண்ணியிருந்தா, நீங்க விட்டுருப்பீங்களா? விட்டுருக்க மாட்டீங்களே. அப்ப நீங்களா வழக்கை எடுத்துக்கொண்டு நீங்களாகவே எச்சரித்துக்கு விடுவது என்றால் அதுக்கு நீங்க வழக்கையே எடுத்திருக்க வேண்டாமேங்கிறேன். வழக்கை எடுக்கும் போதே எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது. ஆகா, நீதிமன்றத்துக்கு கூட ஒரு கொஞ்சம் சொரணம் வந்துடுது போலுக்குன்னு வந்தது. இப்போ நீதிமன்றத்துக்கெல்லாம் அப்படிலாம் சொரணம் வரல அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி அப்படின்னு சொல்றோம், மிக அற்புதமான ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறாங்க. என்னன்னா, ஆந்திர மாநிலத்துல பட்டியல் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ, குறிப்பாக எந்த இடத்துல மதமாற்றம் அதிகமாக நடக்கிறதோ, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 6லிருந்து 7 இடங்கள்ல அவங்களுக்கு அந்த சமுதாய மக்கள் அவங்க குலதெய்வமாகவோ இல்லை அவங்க ரொம்ப நாள் வழிபட்டு வரக்கூடிய தெய்வங்களை வைத்து ஒரு கோயில் கட்டி கொடுக்கறதுக்குன்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்ராக்சிமேட்டா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கிராம கோயில்லாம் ஒரு சின்னதாக கட்டினா போதுமே, அந்த அளவுக்கு அவங்க நிதியும் ஒதுக்கி இனிமேல் அந்த வேலையை நாங்கள் தொடங்க இருக்கிறோம்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதாக செய்திகள் வருகிறது.
இந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்குறேன்? ராஜேஷ், டிடிடி தேவஸ்தானத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதாவது சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே முதல்ல செய்த வேலையே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஹிந்து பெயரில் இருந்து கொண்டு மாற்று மதத்தவராக இருக்கிறவர்களை வெளியில் அனுப்பினது தான். வெளியில் அனுப்பினாங்க, அவங்க திருப்பி கேஸ் போட்டாங்க, திருப்பி அவங்கள விதிகள் பண்ணாங்க. திருப்பி இவர் வந்த உடனே மாட்டு மதத்தவர் டிடிடியில வேலை பார்க்க கூடாதுன்னு வெளியில் அனுப்பினார். இது முதல் விஷயம். தமிழ்நாடு அரசுல ஹெச்ஆர்என்சியில் அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. செத்து போன உடனே போஸ்டர் அடிக்கிறாங்க, ஹெச்ஆர்என்சி ஊழியர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு பார்த்தா ஞானராஜ் ஹெச்ஆர்என்சி ஊழியர்னு போடுறாங்க. ஹெச்ஆர்என்சி ஊழியர் ஏன் கர்த்தருக்குள்ள போய் நித்திரை அடைஞ்சாருன்னு எனக்கு தெரியல. இது தமிழ்நாடு. ஆனால் அங்க என்ன பண்றாங்க, உடனடியாக 36 பேர் அப்படி அடுத்து வேற கவர்மெண்ட்டுக்குள்ள வேற எங்கேயோ கொண்டு போறாங்க, என்னவோ பண்றாங்க. பணி நீக்கம் செய்யக்கூடாதுன்னு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை தூக்கி போடுறாங்க, ஏதோ நடக்குது. இது முதல் வேலை. அதுக்கப்புறம் அந்த திருப்பதியில வந்து கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை தவிர இது எதுவும் காதுல விழுவக்கூடாது அப்படின்னு இல்லை. அது மட்டும் இல்லை, அதை தவிர வேற எது வந்தாலும் நீங்க பஸ்ல ஏறி சின்ன திருப்பதியில பஸ்ல ஏறி நோட்டீஸ் கொடுக்குறா, அலலியா நோட்டீஸ், உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க கொடுக்கறது எல்லா இடத்துலையும் தான் கொடுக்குறாங்க, உடனடியாக அரெஸ்ட். அதையும் நீங்க செய்தியில் படிப்பீங்க. வேற எந்த கோஷமும் வரக்கூடாது. ஒரு ஆள், ஒரு இஸ்லாமியர் உள்ள போயிட்டார், நீங்க அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே அப்படி இந்த இதை கோழியை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பார்க்குறாங்க. நான் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சதே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. ரெண்டாவது டிடிடியினுடைய இன்னொரு முக்கியமான 2-3 திருப்பணிகள் என்னன்னா, நிறைய கோயில்களுடைய நந்தவனத்தை அவர்கள் பராமரிக்கிறார்கள். இது தனியாருக்கு கொடுத்து நந்தவனமாக்கி அங்கு கொண்டாரு. நிறைய இடத்துல ஸ்ரீனிவாச கல்யாணத்தை நடத்துகிறார்கள். அதாவது திருமலை திருப்பதியை தாண்டி பல இடங்கள்ல அது ஒரு மெஷனா கொண்டு போய் மக்களை வர வைத்து ஸ்ரீனிவாச கல்யாணம் நடத்தி அதுக்கு ஒரு நல்ல சங்கல்பம் எந்தெந்த இடத்துல அதை நடத்துறதுன்னு ஒரு வேலை இது வந்து டிடிடி பண்றாங்க. அவர்களே நிறைய சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற வேற இடத்துல நிதி கொடுக்கிறார்கள். அவங்க சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கிறத நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி முதலாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எந்த இடத்துல மதமாற்றம் நடக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டி தருகிறோம். அதுக்கு 6 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 90களில் தமிழகத்தில் மதமாற்றம் நடந்தது. 90களில் தமிழகத்தில் குறிப்பாக மீனாட்சிபுரம் மதமாற்றம். மீனாட்சிபுரத்தை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் அந்த சித்தார்கோட்டை, கூரியூர், வன்னிவயல், இந்த மாதிரி நிறைய இடத்துல எங்க பட்டணங்காத்தான், நான் இருக்கிற பட்டணங்காத்தான்ல இருக்கிற பிள்ளையார் கோயில் பிர்லா ஃபவுண்டேஷன் கட்டி கொடுத்த பிள்ளையார் கோயில். அப்போ என்ன பண்ணாங்க, உடனடியாக இங்கெல்லாம் மதமாற்றம் நடக்கக்கூடிய இடத்தெல்லாம் உடனடியாக கோயில் வைக்கணும்னு அங்கேருந்து துறவியர்கள் எல்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பாத யாத்திரை பண்ணி நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 11-21 இடத்துல பிர்லா ஃபவுண்டேஷன் கோயில் கட்டி கொடுத்தார்கள். அந்த உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கோயிலை கட்டி கொடுத்தாங்க. ஒரு மதமாற்றம் தடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த வேலையை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 6லேருந்து 20 லட்சம் ரூபாய் பண்ணி எந்தெந்த இடத்துல கன்வர்ஷன் அபாயம் இருக்கோ நாங்கள் வரோம், மக்களை ஒன்று சேர்க்கிறோம். ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றா இருங்க, ஒற்றுமையா இருங்க, இங்கே கன்வர்ஷன் நடக்கூடாது என்று வந்திருக்கிறது என்றால் இதை விட பாராட்டத்தக்க விஷயம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, கன்னியாகுமரியில் அவங்க கோயில் கட்டி கொண்டிருக்காங்க. எவ்வளவு அந்த நேரத்துல எதிர்ப்பு வந்துட்டா அது ஒரு ஸ்பாட் ஆயிடுமோன்னு எவ்வளவு பயந்தார்கள் தெரியும். காஷ்மீர்ல கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர்ல சீனிவாச பெருமாள், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய சீனிவாச பெருமாள் கோயில் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு ஏற்கனவே அங்கே இருக்கிற அம்பாலே பெரிய ஃபேமஸ் தான், எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அங்கே ஒரு சீனிவாச பெருமாள் கோயில் கட்டி, அதாவது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வைத்துக்கொண்டு எத்தனை இடத்துல சீனிவாச பெருமாள் கோயிலை கட்ட முடியுமோ அத்தனை இடத்துல கொண்டு சேர்க்கணும்னு ஒரு மிஷன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி எப்படி இருக்குன்னா, எத்தனை கோயிலை மூடலாம், மூடின கோயில்லாம் எத்தனையோ பட்டியலில் வைக்கலாம்,
பட்டியல்லேருந்து மெல்ல எடுத்து சொத்தை எப்படி சாப்பிடலாம், அந்த கோயில்களுடைய விழாக்களில் எப்படி சுரண்டலாம், ஸ்பான்சரை வச்சுட்டு விழாக்களை வச்சுட்டு காசை எப்படி சுரண்டலாம், நாம் எப்படி இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டே அல்லேலூயா மீட்டிங்கு போய் அல்லேலூயா போடலாம், எப்படி துணை முதல்வர் பின்னாலேயே போயிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசலாம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஹெச்ஆர்என்சி. தமிழ்நாடுடைய ஹெச்ஆர்என்சிக்கும் ஆந்திராவுடைய ஹெச்ஆர்என்சிக்கும் உள்ள வித்தியாசம், தமிழ்நாடுடைய ஹெச்ஆர்என்சி ஏஜென்சியாக செயல்படுகிறது, ஏஜெண்டாகவும் செயல்படுகிறது. ஆனால் ஆந்திராவுடைய ஹெச்ஆர்என்சி உண்மையான இந்து அறநிலையத்துறையாக செயல்படுகிறது. இதுதான் வித்தியாசம். இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் இன்னைக்கு என்னன்னா, 3வது முறையாக பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய 75வது பிறந்த நாள் இன்னைக்கு. அஸ் எ பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, இதை சேவா பர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு சேவைக்கான நாள் அப்படின்னு அவருடைய நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. உலகத் தலைவர்கள் எல்லாரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள் முழுக்க அவருடைய வாழ்த்து செய்திகளாக இருக்கிறது. தமிழகத்திலையும் ஒரு கொள்கையை முன்னெடுத்தவருடைய பிறந்த நாளும் இன்னைக்கு. இதை ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க நீங்க? ராஜேஷ், முதல்ல இந்த கம்பேரிசனுக்கே நான் வரல. ஏனென்றால் ஒரு காட்டுமிராண்டி, ஒரு மாமனிதர், தெய்வத்துக்கு இணையான மனிதர். ஏன் அவரை காட்டுமிராண்டின்னு நான் சொல்லுகிறேன் என்றால், அவர் தெய்வத்தை யார் வழிபட வேணும்னா அவனெல்லாம் காட்டுமிராண்டின்னு சொன்னார். ஆகவே நான் தெய்வத்தை வழிபடுகிறவன், நான் காட்டுமிராண்டி என்றால் அவரும் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. அதனால நம் மொழியையும் காட்டுமிராண்டி, தமிழ் மொழியும் காட்டுமிராண்டின்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால என்னை காட்டுமிராண்டின்னு சொன்ன ஆளை நான் காட்டுமிராண்டின்னு சொல்றது இது சட்ட ரீதியாக தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒரு காட்டுமிராண்டியும் ஒரு தெய்வத்தையும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். முதல் விஷயம் வாபஸ் வாங்கிக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி என்று வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நேரடியாக சிஎம்மாக வருகிறார். குஜராத்ல கட்சி பிரச்சனை வருகிறது, ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும்னு வருது, ஏதோ பிரச்சனை வந்த உடனே நேரடியாக நீ சிஎம்மாக போகணும் என்று சொல்லுகிறார் அன்றைய வாஜ்பாய். சிஎம்மாக போகிறார். தொடர்ந்து 13 ஆண்டுகள் சிஎம். அதை எம்எல்ஏயாவையே இல்லாமல் நேரடியாக சிஎம். அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது நேரடியாக சிஎம். அது முடிந்த பிறகு இன்னைக்கு தொடர்ந்து 11 ஆண்டுகளாக பிஎம், எம்பியாக இல்லாமலே நேரடியாக பிஎம். இந்த மாதிரி 11 + 13 24 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில கண்டினியூஸ் வித்தவுட் பிரேக். ஜோதிவாசுக்கெல்லாம் இந்த ரெக்கார்டு கிடையாது. இது வேற யாராலையும் சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு பின்னால் அவரை வெற்றி பெற வைத்தது எது என்று கேட்டார், அவருடைய தபஸ் அப்படின்னு தான் நான் முதல்ல சொல்லுவேன். அவருடைய நேர்மை, அவருடைய உழைப்பு, அதெல்லாம் தாண்டி அவருடைய தபஸ், அதுதான் காரணம். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ நீங்க எடுத்து பாருங்க, எல்லாரும் சொல்றான் ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, எக்கனாமிக் கிரைசிஸ், ஸ்ரீலங்கா காணாம போச்சு. பங்களாதேஷ்ல என்ன நடந்தது, பங்களாதேஷ் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கு. நேபாளில் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, நேபாளில் கடந்த 8 வருஷத்துல 7 பிரைம் மினிஸ்டர் நேபாள் பார்த்தாச்சு. ஆகையினால அங்க பிரச்சனை. மியான்மர்ல என்ன நடந்தது உங்களுக்கு பிரச்சனை, பாகிஸ்தான்ல என்ன நடந்தது, இத்தனை இடத்துலையும் இந்த 11 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 3 ஆட்சிகளாவது மாறி இருக்கு. குறைந்தபட்சம். இங்க இன்னும் அவர் தான் நீடித்து கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் 3 பிரசிடெண்டா பார்த்துட்டார். இவர் ஒபாமாவை பார்த்துட்டாரு, பைடனை பார்த்துட்டாரு, ட்ரம்பை பார்த்துட்டாரு. ட்ரம்பை 2வது தடவை பார்த்துட்டார். அதாவது 4 டைம் பார்த்துட்டார். அது புட்டின் அங்கேயே இருக்கிறார், ஜிமிங் அங்கேயே இருக்கிறாருங்க, அதனுடைய கதை வேற. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து நான் இருந்து கொண்டிருக்கிறேன்னா இதை விட சாதனை யாராலையும் படைக்க முடியாது.
அப்ப இந்த சாதனைக்கு பின்னால என்ன இருக்கு? அவரே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றார், இதை யாரும் கேட்கறது இல்லை. என்னோடு யாராவது போட்டி போட வேண்டுமென்றால் என்னை விட சிறந்த தேசபக்தரா ஆகிக்காருங்கள் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தேசபக்தியை விட உன்னுடைய தேசபக்தி சிறந்ததா இருந்தா நீ என்னோட பெருசா வந்துடலாம். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு ஆண்மை வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப தேசபக்தி இல்லாதவர்கள் வர முடியாதுங்கிறது அவர், அதாவது அவருடைய அத்தனை விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 370 இருக்கலாம், அயோத்தியாக இருக்கலாம், முத்தலாக்காக இருக்கலாம், இதெல்லாம் சோசியல் ரிஃபார்ம்ஸ் என்று வைத்துக்கொண்டால், எக்கனாமிக்ஸ் ரிஃபார்ம்ஸ்ல பிக்கஸ்ட் ரிஃபார்ம் அவர் பண்ண அந்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டி. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, இந்த சிதம்பரம்னு ஒரு ஆளை, அந்த ஆளை நான் முட்டாள் என்று தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஆள் என்ன சொல்றாரு, இந்த ஜிஎஸ்டி இப்பெல்லாம் குறைச்ச உடனே, அப்படியானால் 8 வருஷமாக மக்களை நீங்கள் பிழிந்து கொண்டுதானே இருந்தீர்கள். பிழிந்து கொண்டிருந்தால் மக்கள் ஏன் 2019 ஓட்டு போட்டாங்க, 2024 ஏன் ஓட்டு போட்டாங்க? அத்தனை மாநில அரசாங்கத்தையும் மீண்டும் மீண்டும் ஜெயிக்க வச்சாங்களே, ஏன்? எங்களை புளியறவங்களை நாங்கள் ஓட்டுறோம் ஜெயிப்போம் யாராவது சொல்ல போறாங்களா? அது இல்லை சார். சிதம்பரம் ஒரு எக்கனாமிஸ்ட்னா ஒரு எக்கனாமிக்கல் பார்வை இருக்கணும். ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்டி நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி செலுத்திய கம்பெனிகளுடைய எண்ணிக்கை 65 லட்சம். இன்னைக்கு 1.52 crore, 1,52,00,000. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கூடி இருக்கு. 2.5 மடங்கு கூடினதுனால உங்களுக்கு ஜிஎஸ்டி வசூல் கூடி இருக்கு. ஜிஎஸ்டி வசூல் இனிமேலும் கூடும், இன்னும் குறைச்சாலும் கூடுங்கிறதுனால இப்போ நீங்க 4 ஸ்லாபா 2 ஸ்லாபா கொண்டாடுறீங்க. நான் இப்போதும் சொல்லுகிறேன், இதே ஸ்ரீ டிவியில சொல்லுகிறேன், 2029 மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார். 2034க்கு முன்னால் இந்தியாவில் ஒற்றை நிலை ஜிஎஸ்டி இருக்கும். அது 5 இருக்குமா 7 இருக்குமா அதெல்லாம் தெரியாது. ஒற்றை நிலை ஜிஎஸ்டியை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பொருளாதாரத்துல உலகத்துல 4வது பொருளாதார நாடாக வந்து விட்டது, விரைவில் 3வது பொருளாதார நாடாகும் அப்படின்லாம் சொல்றதுன்னா, நீங்க ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறதுல நீங்க எங்க நிற்கிறீங்க பாருங்க. இந்த ட்ரம்ப்பை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ரொம்ப தானே நல்லா இருந்தது, ஒரு முட்டல் வந்து விட்டது அவ்வளவு பேசுறாங்க. முதல் ஆளு விஷ் பண்ணதே அவரு தாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு அவர் பிறந்த நாளுக்கு முதல் விஷ் பண்ணது ட்ரம்ப்ங்கிறது அது வேற. ஆனா ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நரேந்திர மோடி ஒரு டஃபஸ்ட் நெகோசியேட்டர்ங்கிற வார்த்தையை ட்ரம்ப் தான் சொல்லியிருக்கிறார், வேற யாரும் சொல்லல. ஆகையினால டஃபஸ்ட் நெகோசியேட்டர்கிட்ட நெகோசியேட் பண்ண முடியாதனால 50% டாரிஃப் போட்டீங்க. 50% நீ டாரிஃப் போட்ட நேரத்தில் இங்க ஜிஎஸ்டி நாங்கள் குறைக்க முடியும் என்றால் எங்களுடைய பொருளாதாரத்து மீது எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? நாங்க ஒன்றும் சும்மா போடல. இது ஜிஎஸ்டியில இதை இவ்வளவு குறைச்சதுனால 48,000 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் என்ன நம்பிக்கை சொல்றாங்க, இந்த 48,000 கோடி 6 மாசத்துல நாங்க காம்பன்சேட் பண்றோம்னு சொல்றாங்க. இதை விட என்னங்க? ஏன்னா டாக்ஸ் நெட்ல உள்ளவர்கள் அதிகரிப்பார்கள். ஏன்னா அதை நாங்க நல்ல அந்த வெப்சைட்டை நல்லா பண்ணியிருக்கிறோம், ஈஸி அவங்களுக்குன்னு சொல்றாங்க. இதை விட என்னங்க உங்களுக்கு ஒரு சாதனை இருக்க முடியும்? இந்த ஓட்சோர்னு ஒருத்தர் சொல்லிட்டு கிடக்கிறாரு. இன்னைக்கு கூட காலையில 11 மணிக்கு காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸில் அவர் பெரிய ஹைட்ரஜன் பாம் போட போகிறதா சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே வர வரைக்கும் ஹைட்ரஜன் பாம் போட்டாரா போடலையா, இல்லை போட்டு அது ஃபியூஸ் ஆகிட்டுதாங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை, பாம் அவருக்கு வேற யாரோ செஞ்சில அனுப்பணும், அவர் செஞ்சு அனுப்பலையா? ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, அரசியல் எவ்வளவு தரம் குறைந்திருக்குன்னு பாருங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியினுடைய பிரதமரை பிறந்த நாளுக்கு வாழ்த்தணுங்கிற சிந்தனை இல்லை, நான் அவருக்கு மேல ஒரு பாம் போட போறேன் அப்படின்னு சொன்னா கண்ணியம் எங்க குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. இதுவரைக்கும் நாட்டுல அவரவர்கள் தினத்தை அவரவர்கள் கொண்டாடுவது ஒரு நாகரிகம் நினைச்சோம். அதை கூட நான் கெடுப்பேன் என்று சொன்னால் அப்ப இவர் எண்ணம் நக்சல் எண்ணம், இவர் எண்ணம் ஜிகாத்தி எண்ணம். அவங்கதான் என்ன, மற்றவங்க என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கானோ அன்னைக்கு போய் இது பண்ணுவான். தீபாவளி இன்னைக்கு டக்குன்னு ஒரு சுவிசேஷ கூட்டம் வைப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் யாரும் போய்
இந்துக்கள்கிட்ட போய் ஏதாவது பலகாரம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு வைப்பாங்க. நீங்கள் பொங்கலுக்கு வச்சிங்கன்னா அவங்க ஏதாவது வைப்பாங்க. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஏதாவது அமாவாசை கூட திடீர்னு விசேஷ இது பூஜையெல்லாம் வச்சிருவாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் உன் பக்கத்தில் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம். அதனால ஐயோ காங்கிரஸ்காரன் யாராவது 4 பேர் மறந்து போய் மோடியை வாழ்த்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே இன்னைக்கு ஹைட்ரஜன் பாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோடியை வாழ்த்துன்னு நீ கட்சியில் இருக்க மாட்டேடா அப்படின்னு ஒரு சிந்தனை. இந்த மாதிரி ஒரு கிழக்குத்தனமான சிந்தனைகளெல்லாம் நான் வேற யார்கிட்டையும் பார்க்கல. இன்னைக்கு மோடி அரசாங்கத்தின் காரணமாக இராணுவ பலத்துல நாம நம்பர் 2 எக்ஸ்போர்ட்ல இதெல்லாம் எங்க நீங்க நினைச்சா பார்க்க முடியாது சார். ஒண்ணும் இல்லை சார், ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருந்த 3 நாள்ல 400 சயின்டிஸ்ட் தூங்காமல் அவங்க நம்மளுடைய சேட்டிலைட்டை மட்டும் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். எந்தெந்த இடத்துல எங்க போய் எது உழணும், எப்போ உழணும், என்ன உழணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானிகள் திறமையானவர்கள், நம்ம போர் வீரர்கள் திறமையானவர்கள், நம்ம கருவிகள் எந்த அளவுக்கு ஷார்ப்பான இருக்கு. இதெல்லாம் ஒரு அபிநந்தனே ஒரு F-16 அடிச்சான், அதை நம்ம பார்த்தோம். அதனால மோடி அரசாங்கம் என்பது இது மோடி என்ற தனி நபர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுத்துருக்காரு, இல்லை என்று சொல்ல வேண்டாம். இன்னைக்கு உலக மேப்பில் இந்தியா என்பது டஃப் நெகோஷியேட்டர். அன்ன வரைக்கும் இந்தியாவை உடனடியாக பணிய வைக்கலாம் என்று உலக நாடுகள் நினைத்து கொண்ட இடத்துல இன்னைக்கு இந்தியா இல்லாமல் உலகம் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது மோடி. அப்பேற்பட்ட பிரதமருக்கு ஷீ டிவி சார்பில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே நாடு சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் மிக ஆழமாகவும் உங்களுடைய கருத்துக்களை CTV நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.